கும்பகோணம் திருநாகேஸ்வரம் சாலை மார்க்கத்தில் திருநாகேஸ்வரத்திற்கு தெற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம். இந்த திருத்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது. இந்த க்ஷேத்திரத்தை நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் 47 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். ஆலய நுழைவாயிலில் துவஜஸ்தம்பத்தை வணங்குவோம். மார்க்கண்டேயர், கருடாழ்வார், காவேரி, தர்ம தேவதை ஆகியோருக்கு இத்தலத்தில் பெருமாள் பிரத்யக்ஷம். துளசி தேவி தவம் செய்து பெருமாளின் மார்பில் மாலையாக இடம் பெற்றபடியால் இத்தலம் துளசி வனம் என்று போற்றப்படுகிறது. பகல் இரவு என எப்போது நீராடினாலும் நன்மையை அருளும் புண்ணிய தீர்த்தம் என்பதால் இக்குளம் பகலிரா பொய்கை என்றும் அஹோராத்திர புஷ்கரிணி என்றும் அழைக்கப்படுகிறது. விரிதிரை நீர் விண்ணகரம் மருவினாலும் நின்றான் என்று நீலன் இத்தலத்தின் நீர்வளத்தை போற்றுகிறார். ஒப்பிலியப்பன் கோவில் யானைக்கு பூமாதேவி என்று பெயர். தொடர் சங்கிலீகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒளிப்பு படுமும்மத புனல் சோர பைய நின்று ஊர்கிறது வாரணம். இத்தலத்தின் விமானம் சுத்தானந்த விமானமாகும். திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரர் பத்மாவதி கல்யாணம் செய்து கொண்டு சுவாமி புஷ்கரணி கரையில் லக்ஷ்மியோடு விளையாடி கொண்டிருந்தார். இதை கண்ட பூமி தேவி தானும் ஸ்ரீனிவாசனுக்கு மாலையிட வேண்டும் என்று ஏங்கினாள். அதனால் துளசி வனத்தில் தோன்றி மார்க்கண்டேயரின் புத்திரியாக வளர்ந்து வந்தாள். ஒரு சமயம் பெருமாள் பூமி தேவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு வயோதிகராக வந்து மார்க்கண்டேய மகரிஷியிடம் பெண் கேட்டார். மார்க்கண்டேயரோ வந்தவர் யாரென அறியாமல், வயோதிகரான உமக்கு என் 5 வயது பெண் குழந்தையை எப்படி தருவேன் என்று மறுத்துவிட்டார். வயோதிகரோ மார்க்கண்டேயரிடம், நான் தர்மத்தை காக்கவே உமது பெண்ணை கேட்கிறேன். ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மியை வைத்துக் கொள்வது போல நான் உம் பெண்ணை அன்போடு பார்த்துக் கொள்வேன், தாருங்கள் என்று வற்புறுத்தினார். உடனே மார்க்கண்டேயர், என் பெண் அறியா சிறுமி, அவளுக்கு சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதே, அவளை உமக்கு எப்படி தருவது என்று கேட்க, அதற்கு வயோதிகர், இன்று முதல் நான் சாப்பாட்டில் உப்பையே விட்டு விடுகிறேன், ஆனாலும் உம் பெண்ணை விடமாட்டேன் என்று பிடிவாதம் செய்ய, அப்போதும் மார்க்கண்டேயர் தயங்க, உடனே முதியவர், உம் பெண்ணை எனக்கு விவாகம் செய்து தராவிட்டால் இங்கேயே உண்ணாவிரதம் இருந்து உயிரை விடுவேன் என்று பயமுறுத்த, தன் தந்தையின் தர்ம சங்கடத்தை கண்ட பூமாதேவி, அப்பா, என்னை இந்த வயோதிகருக்கு திருமணம் செய்து தாருங்கள், நான் இவரையே பெருமாளாக எண்ணி பூஜிக்கிறேன் என்று சொல்ல, அதை கேட்ட அந்த வயோதிகர் பிரசன்னமாகி அப்போதே தன் நிஜ ரூபத்தை மார்க்கண்டேயருக்கும் பூமி தேவிக்கும் காட்டி அருள் புரிந்தார். மார்க்கண்டேயர் மனமுவந்து உடனே தன் பெண் பூமி தேவியை ஒப்பிலியப்பனுக்கு திருக்கல்யாணம் செய்து தந்தார். மார்க்கண்டேயர் கேட்டுக்கொண்ட வரத்தின்படி பெருமாளும் பூமி தேவியும் ஒரு கணமும் பிரியாதிருப்பதால் இங்கே தாயாருக்கு தனி சந்நிதி இல்லை. மூலவர் ஒப்பிலியப்பன் திருவேங்கடவன் போல் வரத கடிஹஸ்த மூர்த்தியாக நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலமாக கீதையின் சரம ஸ்லோகத்தை வலது திருக்கரத்தில் காட்டி காட்சி தருகிறார். மூலவரின் இருமருங்கிலும் பூமாதேவியும் மார்க்கண்டேய மகரிஷியும் மண்டியிட்டு பெருமாளை சேவிக்கின்றனர். பூமி பிராட்டியை பெருமாள் திருக்கல்யாணம் செய்து கொண்ட தலமாதலால் எப்போதும் இடதுபுறம் இருக்கும் பூமி தேவி இங்கே வலதுபுறம் வீற்றிருக்கிறாள். இத்தலத்தில் ஒப்பிலியப்பன் 5 அப்பன்களாக அருள் பாலிக்கிறார். மூலவர் திருவின் நகரப்பன்,
உற்சவர் பொன்னப்பன், பலிபேரர் முத்தப்பன், பிராகாரத்தில் என்னப்பன் மணியப்பன் என்று அஞ்சுவை அமுதமாக ஐவர் எழுந்தொருளி உள்ளனர். உற்சவ மூர்த்தியருள் ஒருவரான என்னப்பனின் பெரிய பிராட்டி பூமகள் கத்திரிப்பூ வண்ண பட்டுடுத்தி குழைந்து நிற்கிறாள். என்னப்பன் பெருமாள் நாள்தோள் அழகனாக கதம்ப மாலை சூடி பிரயோக சக்கரம் ஏந்தி தான ஊருஹஸ்த மூர்த்தியாக உகப்போடு காட்சியளிக்கிறார். புவிமகள் பூமிக்கு உகந்த பச்சை பட்டுடுத்தி பணிந்து நிற்கிறாள். ஒரு அரிய தரிசனமாக இருபுறமும் ஸ்ரீ பூமி தேவிகள் திருமலை உபய நாச்சியார் போல் ஆஹ்வான கரம் காட்டி அடியார்களை அழைக்கின்றனர். சொல்லாய் திருமார்வா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்ணகரானே. வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் விண்ணீல பட்டணிந்து விண்ணகரில் ரோஜாப்பூ வண்ண பட்டணிந்த மிதிலை செல்வியோடும் ஆறாவன்பு இளையவன் இலக்குமனோடும் சாபபான தரனாக திருக்காட்சி தருகிறார். மல்லா மல்லலம் சீர் மதிள் நீர் இலங்கை அழித்த வில்லா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. சிந்தூர பட்டணிந்து சிறிய திருவடியும் பவ்யமாக பக்கம் நிற்கிறார். வற்றாநீள் கடல் சூழ் இலங்கை இராவணனை செற்றாய் கொற்றவனே திருவிண்ணகரானே என்று இத்தலத்தில் ஸ்ரீராமபிரானை பாடுகிறார் வேர்க்கலியன். சக்கரத் தாழ்வார் நிர்மலமான வெள்ளை வஸ்திரம் அணிந்து ஜுவாலா கிரீடம் தரித்து 16 திருக்கைகளிலும் ஷோடச ஆயுதம் ஏந்தி ஒளிர்கிறார். அந்தியம் போதில் அவதரித்த சிங்கப்பிரான் அந்தி சிவப்பு வண்ண பட்டணிந்து யோக பீடத்தில் யோகாசனத்தில் யோகேஸ்வரனாய் யோக நரசிம்மமாய் சதுர்புஜ சக்கரதாரியாய் ஷட்கோணத்தின் நடுவே அருட்காட்சி தருகிறார். பிறை எயிறு கொண்ட சாந்த சிங்கத்தை தொழுவோம். உற்சவ மூர்த்தியருள் ஒருவரான மணியப்பன் உபய நாச்சியாருடன் அபிஷேகம் கண்டருள்கிறார். மாணிக்கமே என் மணியே மஞ்சன மாடனி வாராய். ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம் சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஸ்ரீனிவாசனே நமோ நமோ கேசவ ஸ்ரீராம் நமோ நமோ ஸ்ரீ ஸ்ரீவத்சா நமோ நமோ வெங்கடரமணா நமோ நமோ பார்த்தசாரதி நமோ நமோ பாண்டுரங்கனே நமோ நமோ விட்டல விட்டல் நமோ நமோ ஜனார்தனா நமோ நமோ ராமச்சந்திரனே நமோ நமோ ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ மச்சரூபாய நமோ நமோ கூர்ம அவதார நமோ நமோ வராகமூர்த்தி நமோ நமோ வாமன வடிவே நமோ நமோ சிம்ம நரசிம்ம நமோ நமோ பரசுராமனே நமோ நமோ ராம ராம ஸ்ரீ நமோ நமோ
பாதன் பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன் கர்ம பலன் தீர தர்மம் அது வாழ ஏழுமலை ஏறி தொழுவோம் சர்வகுண ரூபன் நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை சென்று விண்ணகர் காண்டுமே மணியப்பன் உற்சவ மூர்த்தி பன்னீர் ரோஜா வண்ண பட்டணிந்து பரிமள மாலைகள் சூடி சதுர்புஜ சுந்தரனாக அபய கடிஹஸ்த ரூபனாக அருள் பாலிக்கிறார். நீரஜஹஸ்தையாய் தாமரை மங்கையும் நீலோத்பலஹஸ்தையாய் தரணி மங்கையும் பச்சை பட்டணிந்து இருமருங்கிலும் நெருங்கி நிற்கின்றனர். திருவிண்ணகர் ஒப்பிலியப்ப சுவாமி ஆவிர்பவித்த தினம் பங்குனி ஸ்ரவணம், திருக்கல்யாண தினம் ஐப்பசி திருவோணம். ஒப்பிலியப்பன் கோவிலில் திருவோண தினங்களில் ஸ்ரவண தீபமும் அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்பட்டு தீப வழிபாடு நடைபெறுகிறது. இந்த தீபத்தில் மகாலட்சுமியே உறைவதால் இங்கே தீப தரிசனம் சௌபாகியங்களை வளர்க்கும் என்று ஐதீகம். மார்க்கண்டேயர் தவமிருந்ததால் இத்தலம் மார்க்கண்டேய க்ஷேத்திரம் என்றும் தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன் வாழும் கோவிலாதலால் இது ஒப்பிலியப்பன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. என்னப்பன் எனக்காயிகுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்னப்பொன் மதுள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன்னொப்பாரில்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. திருவிண்ணகரின் பிரதான உற்சவர் பொன்னப்பன் தொப்பார கிரீடம் தாங்கி லக்ஷ்மி ஹாரம் அணிந்து வரத கடிஹஸ்த மூர்த்தியாக திவ்ய தரிசனம் தருகிறார். நீலப்பட்டுடுத்திய ஞால பொன் மாது வலமங்கையாய் ஒப்பிலியப்பன் பதக்கம் சாற்றி கல்யாண மாலை சூடி ஆஹ்வான கரம் காட்டி அருகே அழைத்து ஆனந்தமாக ஒய்யாரமாக பொன்னப்பன் பெருமாளோடு கண்ணூஞ்சலாடும் திவ்ய சேவையை தருகிறாள். உப்பு இன்றியே அனைத்து நைவேத்தியங்களையும் ஏற்றுக்கொள்வதால் இங்கே பெருமாளுக்கு லவணவர்ஜித சுவாமி என்றும் திருநாமம். பெருமாளும் தாயாரும் திருக்கல்யாணம் செய்து கொண்ட தலமாதலால் இங்கு விவாக பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. மார்க்கண்டேய வந்திதாய பூமாதேவி காந்தாய ச துளசீவன நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீனிவாசாய மங்களம்.